Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் பறக்கிற மாதிரி உணர்கிறேன். நான் பறக்கிற மாதிரி உணர்வதும் நானே. இவ்வாறாக ஒரு விடயம் எவ்வாறு தெரிகிறது, எப்படியான உணர்வை தருகிறது என்பதை வெளிக்காட்ட ஆங்கிலத்தில் நாம் feel like எப்படி feel like என்னும் phrase பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus feel like or feels like plus a situation or an emotion என்றவாறு அமையும். இங்கே ஏன் feel like and feels like பயன்படுத்தியுள்ளோம்? Very good. Feels like என்றவாறு S வடிவம் பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்கள், அதாவது third person singular subjectsக்கு பயன்படுத்தப்படும். உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கப்பெற்றுவிடும். நான் பறக்கிற மாதிரி உணர்கிறேன். உணர்வது யாரு? நான் தான். I feel like I am flying. I feel like I am flying. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I feel like I am flying. இன்று வெயில் காலம் போல இருக்குது. அப்ப இந்தியான் ஃபீலிங் அப்படி இருக்கு, வெயில் காலம் போல. It feel like வருமா? It feels like வருமா? Very good. It என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய், அது என்பது. ஆகையால் feels like. It feels like summer today. It feels like summer today. எல்லாம் வாய்ட்டு சத்தமா இருக்க சொல்லி பார்ப்போமா? It feels like summer today. Today. It feels like summer today. அவள் அழுதுடனும் போல உணர்கிறாள். அவளுக்கு என்ன ஃபீலிங் வருது? அழுதுறோணும் அப்படின்ற ஃபீலிங். அவள் தான் அழுவதை போல் உணர்கிறாள் என்பது வாக்கிய அமைப்பு வேறையா இருக்கும். இங்க நாங்க பாக்குறது அவள் அழுதுடனும் போல உணர்கிறாள். அவள் என்பதும் third person singular subject. ஆதலால் she feels like crying. She feels like crying. Again, she feels like crying. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அவள் தான் அழுவதை போல் உணர்கிறாள். இதை எப்படி சொல்லியிருப்போம்? She feels like she is crying. She feels like she is crying. முதலாவது வாக்கியம் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி வந்திருக்கு. அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த இடம் என் வீட்டை போல இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, உங்களோட வீடு மாதிரியே ஃபீல் பண்றீங்க. This place, இந்த இடம், அதுவும் என்னது? ஒரு third person singular subject தான். This place feels like my home. இங்க நீங்க my சொல்லாம home என்று கூட சொல்லலாம். This place feels like home. This place feels like home. ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அதை விட்ட போல உணர்வு தரக்கூடிய விதமா தான் இருக்குது. அப்ப நாங்க ஸ்பெசிபிக்கா எந்த வீடு அப்படின்னு சொல்லணும் தேவை இல்ல. This place feels like home. Again, this place feels like home. நான் வேலையை விட்டு விலகிடணும் போல உணர்கிறேன். Please comment your answer. Wow, great. You got it. ஷீலா நடனமாடணும் போல உணர்கிறாள். ஷீலா தான் நடனமாடுவதை போல உணரல, ஷீலா நடனமாடணும் போல உணர்கிறாள். Please comment your answer.
Amazing. You nailed it. மழை பெய்யும் போது கூட அவன் வேலைக்கு போகிறான். அதாவது சூழ்நிலை எதுவாக இருப்பினும் ஒரு நிகழ்வு அல்லது சம்பவம் நடக்குது, அது எதிர்பாராத விதமான ஆச்சரியத்தை தருகிறது. அந்த நிகழ்வை பார்க்கல எங்களுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. இப்படியான சந்தர்ப்பத்தை ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் even when என்னும் phrase பயன்படுத்துகிறோம். even when என்பது ஆச்சரியத்தை கொடுக்கும் நிகழ்வுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படும். இங்கு 2 நிகழ்வுகளை பற்றி சொல்ல போன்றோம். அதுல எது ஆச்சரியத்தை கொடுக்கிறதோ அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நாங்கள் even when என்பதை பயன்படுத்துவோம். அப்போ even when பயன்படுத்தப்படாத வாக்கியம் தான் என்னது? பிரதான வாக்கியமாக இருக்க போறது. அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பை பார்ப்போம். even when plus subject plus verb, main sentence என்றவாறு இருக்கும். உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சுலபமாக புரிந்துவிடும். பாருங்கள் பார்ப்போம். மழை பெய்யும் போது கூட அவன் வேலைக்கு போகிறான். இங்க பிரதான வாக்கியம் என்ன? அவன் வேலைக்கு போறான். அதான் எங்கட பிரதான வாக்கியம். எனக்கு ஆச்சரியத்தை தாரது என்ன? மழை பெய்யும் போது கூட போறான். அப்போ அங்கதான் even when நாங்க பயன்படுத்த போறோம். even when it rains, இது என்ன வழக்கமா நடக்கிற ஒரு செயல்பாடுதான். இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்று நான் சொல்ல வரையில வழக்கமா நடக்கிற ஒரு செயல்பாடு. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த போறேன். even when it rains, he goes to work. even when it rains, he goes to work. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்ப்போமா? even when it rains, he goes to work. துக்கமாக இருக்கும் போது கூட அவள் சிரிக்கிறாள். அவள் துக்கமா இருக்க கூட அவள் சிரிக்கிறாள். அப்போ அவள் சிரிக்கிறாள் என்பதுதான் மெயின் சென்டென்ஸ். ஆச்சரியத்தை தருவது என்ன? துக்கமா இருக்க கூட என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியத்தை தருவது. even when she is sad, even when she is sad, she smiles. even when she is sad, she smiles. எல்லாம் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. even when she is sad, she smiles. சோர்வாக இருக்கும் போது கூட நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன். எனக்கு சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கிறேன், இருக்கைக்க கூட என்ன செய்யறேன் என்ற வழக்கமான செயல்பாடு யாராவது கஷ்டப்பட்டா, அதாவது நண்பர்கள் கஷ்டப்பட்டா உதவி செய்யறதுதான். even when I am tired, I help my friends. even when I am tired, I help my friends. வானிலை மோசமாக இருக்கும் போது கூட அவர்கள் வேலை செய்கிறார்கள். Please comment your answer. Wow, great. நாம் பிஸியாக இருக்கும் போது கூட, அதாவது பரபரப்பா இருக்கிறோம், அப்படி இருக்கும் போது கூட நாம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுகிறோம். Please comment your answer. Great, you got it. எதன் அடிப்படையில் நாம் இந்த தகவலை நம்ப முடியும்? யாரோ ஒரு தகவலை சொல்றாங்க, ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு அது சொல்ற தகவல் உண்மையா பொய்யான்னு சொல்லி. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், எதன் அடிப்படையில் நாம் இந்த தகவலை நம்ப முடியும்? இவ்வாறு எதன் அடிப்படையில் என்பதை நாம் ஆங்கிலத்தில் on what basis, on what basis எல்லாரும் சொல்லி பாருங்க. வெரி குட். on what basis. அப்போ இது வினாவாகத்தானே கேட்கின்றோம். சாதாரணமாக வினா வாக்கிய அமைப்பு தான் பயன்படுத்த போன்றோம். on what basis plus helping verb plus subject plus main verb என்றவாறு அமையும். on what basis இங்க இருக்கிற வினைச்சொல் என்ன? முடியும், can. எழுவாய் என்ன? நாம், we. பிரதான வினை என்ன? நம்புறது, trust. எதை? இந்த தகவலை, this information. on what basis can we trust this information? on what basis can we trust this information? again எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. on what basis can we trust this information?
எதன் அடிப்படையில் குழு தமது தலைவனை தெரிவு செய்தது? எந்த அடிப்படையில தான் தெரிவு செய்திருக்கிறாங்க? என் தலைமத்துவத்துக்கே தகுதி இல்லாத ஆள கூட இருக்கலாம். அப்ப கோம் வரைகளை நாங்க இப்படியான வினாக்களை சிலவள கேட்போம். On what basis கடந்த காலத்தை பற்றி வினவுகின்றோம். ஆகவே உதவி இதனை சொல்லாக did பயன்படுத்தப்படும். On what basis did the team select, கவனமா இருங்க, selected சொல்லக்கூடாது, ஏன் did பயன்படுத்தி விட்டோம். Select their captain. On what basis did the team select their captain? மறுமுறை சொல்லி பார்ப்போமா? On what basis did the team select their captain? எதன் அடிப்படையில் நீங்கள் என் முன்மொழிவை, அதாவது இந்த ப்ரொபோசலை நிராகரித்தீர்கள்? கடந்த காலத்தை பற்றி தான் இங்கும் கேட்கின்றோம். On what basis did you reject my proposal? On what basis did you reject my proposal? Again, on what basis did you reject my proposal? எதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டத்தை ரத்து செய்தீர்கள்? Please comment your answer. Wow, amazing. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus feel like or feels like plus a situation or an emotion என்பதையோ, even when plus subject plus verb, main sentence என்பதையோ, on what basis plus helping verb plus subject plus main verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். எழுதி பழகுங்கள், ஆங்கிலத்தில் பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள், ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. Thank you for watching.